ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வெப் சீரிஸை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம். த ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸுங்க. அமேசான் ப்ரைமில் வந்திருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி லைக்கையும் போட்டு தள்ளிடுங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஜட்ஜாக இருக்காப்புல. ஸோ அவர் நல்லவராக இருக்குன்னு தான் ஆரம்பத்தில் ஜட்ஜாக வந்திருப்பார். ஆனால் இவர் மாமனார் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜட்ஜு வச்சு கொஞ்சம் ஊழல் ஜட்ஜாக மாறிடுவார். ஸோ அவர் தொடர்ந்து இவர் மாமனார் குடும்பம், ஏன்னா மாமனார் குடும்பம் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே எல்லா கேஸையும் இவர்கிட்ட வரது அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. ஸோ இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்னால இதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே பாதிப்பை இவர் சந்திக்க நிலைமை போய், ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரிலாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது, நல்ல ஜட்ஜுக்கு கொடுக்க போவார். ஸோ அப்படி கொடுக்க போகும்போது இவங்க எல்லோரும் இவருக்கு, அதாவது மாமனார் குடும்பம் இவருக்கு எதிராக திரும்ப, அதுக்கப்புறம் இவருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கி அங்கே போய் மறுபடியும் இவர் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இப்போ இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கதையை ஒரு டைம், அதாவது ஒரு தவறான ஜட்ஜி அதுக்கப்புறம் டைம் ட்ராவல் பண்ணி போய் நேர்மையாக வாழணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் எடுத்திருந்தாங்க. கதை கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருந்துச்சு, கொண்டு போன விதமே சூப்பராக அருமையாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு தரமான கொரியன் வெப் சீரிஸ்னே சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா கொஞ்சம் லென்த்தாக எடுத்துருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கியிருக்கலாம். ஷார்ட்டாக சுருக்கியிருந்தால் இன்னும் ஒரு 2-3 எபிசோட் தேவையில்லாமல் தான் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை சுருக்கி எடுத்திருந்தாலே 2-3 எபிசோட் டயத்தை மிச்சம் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. மற்றபடி நல்ல வெப் சீரிஸ் தான். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3.4 கொடுக்கலாம்.